இந்த போட்டோல இருக்கிறது யாரு? அவர்தான் சார், இந்த பேங்க் மேனேஜர் திலீப். Come on, search the house. Yes, sir. என்ன இதெல்லாம் மிட்நைட்ல ஏன் எங்க வீட்ல வந்து சர்ச் பண்றீங்க? எங்க உன் அண்ணன்? பேங்க் வேலையா பாம்பேக்கு போயிருக்காரு. நோ, நீ போய் சொல்ற. இல்ல சார், நிஜமா தான் சொல்றேன். என்கிட்ட நாடகம் ஆடுறியா? உங்க அண்ணன் பேங்க கொள்ளையடிச்சிட்டு தலைமறைவாயிட்டான். சார், கரன்சி கட்டுக்கட்டா இங்க இருக்கு. சார், சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. தெரியாது நான் சொல்றேன், உனக்கு இப்ப தெரிய வைக்கிறேன். பேங்க்ல கொள்ள அடிச்ச அந்த பணம் எல்லாம் உன் பெட்டு கடியில எப்படி வந்துச்சு? நீங்க என்ன எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் தெரியாது தெரியாது தெரியாது. ஏய், அவ வாயை எப்படி திறக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். போய் அவ சட்டை அவருங்கடி. Hello? Yes, sir. Okay, sir. I will do it. Thank you, sir. ஹலோ இன்ஸ்பெக்டர். Hello. இவர் ராணியோட அட்வொகேட். ராணியை இங்க இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக இவர் பெயில் ஆர்டர் கொண்டு வந்திருக்காரு. கமிஷனர் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. எங்க அந்த ஆர்டர் கொடுங்க. கான்ஸ்டபிள், அவளை எழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க.
இந்த இனிய மாலை பொழுதில் நமது விருந்தினராக வந்திருக்கின்ற ஜஸ்டிஸ் ஜெகநாதன் அவர்களுக்கு காவேரி பேங்கின் அலுவலர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நடைபெறவிருக்கிற முக்கிய நிகழ்ச்சியின் நாயகி மிஸ் ராணி அவர்கள், அதாவது எனது தங்கை ராணி, தனது மதுரமான நடனத்தோடு ஒரு குயிலாக இசைத்து நம்மை எல்லாம் ரசிக்க வைக்க இருக்கிறார். அன்பான செவ்விதழ் பூவாக சிரிக்குதே, அஞ்சாத பூவிழி அம்பாக தாக்குதே, கண்ணால கையில் தவழவா நண்பால் அழைத்தாளே. அன்பான செவ்விதழ் பூவாக சிரிக்குதே, அஞ்சாத பூவிழி அம்பாக தாக்குதே, கண்ணால கையில் தவழவா நண்பால் அழைத்தாளே. அன்பான செவ்விதழ் பூவாக சிரிக்குதே. அஞ்சாத பூவிழி அம்பாக தாக்குதே, கண்ணால கையில் தவழவா நண்பால் அழைத்தாளே. அன்பான செவ்விதழ் பூவாக சிரிக்கிறே. மோகமே மனதிலா மயக்குதா அழைக்குதா, இளமை என்னும் சோலை இழுத்து கொள்ளும் வேலை, இளையமாடும் சேலை இணைந்து பாடும் மாலை, பூவா நீவா தொட்டு அள்ளவா. அன்பான செவ்விதழ் பூவாக சிரிக்கிறே, அஞ்சாத பூவிழி அம்பாக தாக்குதே, கண்ணால கையில் தவழவா நண்பால் அழைத்தாளே. அன்பான செவ்விதழ் பூவாக சிரிக்கிறே, அஞ்சாத பூவிழி அம்பாக தாக்குதே, கண்ணால கையில் தவழவா நண்பால் அழைத்தாளே. அன்பான செவ்விதழ் பூவாக சிரிக்கிறே.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராணி. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. நேத்து உன் பாட்டு என் மனச ரொம்ப டச் பண்ணிடுச்சு. நீ ஆடின அழக ரசிச்சுக்கிட்டு அந்த பாட்டை கேட்டப்போ ஏதோ ஒரு புது உலகத்துக்கு நான் போன மாதிரி அனுபவம் ஏற்பட்டுச்சு. You are extremely beautiful and attractive. உனக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஹெட் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி என் பர்சனல் அசிஸ்டண்டா உன்னை வச்சுக்கணும்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். நீ கேட்கிற அளவுக்கு சம்பளம், நீ தங்கறதுக்கு 3 bedroom flat, உல்லாசமா போக வர மாருதி எஸ்டீம், எல்லா வகையிலும் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டு உன்னை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னது. என்ன சொல்றீங்க நீங்க? ராணி, உன்னை என் பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டியா மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். சார், உங்களை நான் டீசன்ட் ஜென்டில்மேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வயசுக்கு வந்த 2 பெண்களுக்கு தந்தையா இருக்கிற நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றது நல்லா இல்ல. ஆசைக்கு வயசு லிமிட் இல்ல ராணி. சாரி சார், நீங்க என் கலையை அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு மரியாதை தரீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப அப்ரிஷியேட் பண்ணது வெறும் என் செக்ஸ் தான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உடம்ப வித்து நான் பொழப்பு நடத்துறவளா இருந்தா பேங்குக்கு வந்து வேலை பார்த்து சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்திருக்காது. ஒரே கண்ணசைவுல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். சார், my sex is not for sale. Goodbye. ராணி, என் ஆசை வலையில சிக்கின மீன் என்னைக்குமே அந்த வலையில இருந்து தப்பிச்சு போனது கிடையாது. நீ தானாவே என் மேல வந்து விழுந்து உன்னோட இளம சுகத்தை என் கூட அனுபவிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி அந்த கேசட்டை நீயே பாக்குற மாதிரி செய்யல. என் பேர் தன்ராஜே இல்ல. லுக், நான் ராணியோட சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவளுக்கு தெரியாம அத வீடியோ கவரேஜ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். என்ன இதெல்லாம்? ஏன் நீங்க என்ன சித்திரவதை பண்றீங்க? ஏய், இந்த Dress போட்டுட்டு வந்து எங்க பாஸோட நீ குளிக்கணும். No, என்னால அது முடியாது. I won't do it. உன்னால முடியாதா? ரீட்டா, ராணி நம்மிடம் தப்பித்து போயிட்டா. damn it, go and get her.
நீ எங்க கோட்டையில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அம்மணி. உனக்கு காயம் குணமாகிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். உனக்கு இங்க யாராலையும் ஆபத்து வராது. அங்க காஃபி டிஃபன் இருக்கு, சாப்பிடு. நான் வந்துடுறேன்.
அந்த ராணியால நமக்கு எந்தவித தொந்தரவும் வராம இருக்கணும்னா அவன் அண்ணன் திலீப நம்ம கஸ்டடியில நம்ம ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்கணும். ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவன் பேங்க்ல ராபரி பண்ணிட்டு அந்த அவமானத்தை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டான்னு பேப்பர்ல சட்டப்படி அனௌன்ஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன செலவானாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த பெட்டியை ஏன் தொட்ட? நான் ஒண்ணு தொடல. அதவே இந்த பெட்டியை தொடர அருகதை வேற யாருக்கும் இல்லை. இன்னொரு தடவை தொட முயற்சி பண்ண நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இதுல மருந்து ட்ரெஸ்ஸும் இருக்கு. புடி. எல்லா காய்கறியும் சேர்த்து புலாவ் பண்ணிருக்கேன். சூடு ஆறதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிட்டுருங்க. இதெல்லாம் யார் பண்ண சொன்னது? சும்மா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறது? உங்களுக்கு இங்க நான் ஏதாச்சும் உதவி செய்யலான்னுதான் இதெல்லாம் பண்ணுனேன். நான் உன்கிட்ட முதல்லயே வார்ன் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிக்காத வேலைகளை பண்ணுன நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பெண்கள் கண்ணீர் விடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. போய் சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். உனக்கு வேண்டாம் என்ன? எனக்கு வேணும். என்ன பாக்குற? பசி உயிர் போகுது. போய் எடுத்து வை. Thank you.
டேஸ்டா இருக்கா? இல்ல, நான் இங்க வந்து 2-3 நாள் ஆச்சு. நீ யாரு, உன் கதை என்னன்னு நீங்க எனக்கு கேட்கவே இல்லையே. எதுக்கு? உன் கதையை கேட்டு என்ன நாவல் எழுத சொல்றியா? அதுக்குல இருந்தாலும் நீ பேங்க் மேனேஜர் திலீப்போட தங்கச்சி. ம், உங்க அண்ணன் பேங்க கொள்ளையடிக்க முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். இப்ப போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு நீ என்கிட்ட வந்து சேர்ந்திருக்க. இல்ல, அதெல்லாம் போய் எங்க அண்ணன் நிச்சயம் தற்கொலை பண்ணிக்கல. நீ பொய்ன்னு சொல்லி எழுதாலும் இந்த பேப்பர்ல போட்டோவோட போட்டிருக்காங்க பாரு. மேனேஜர் திலீப் தற்கொலை. அண்ணா, அந்த சமூக விரோதிகளோட சுயநலத்துக்கு நீவும் உயிரை பலி கொடுத்துட்டியா? இனிமே எனக்கு யாருன்னா இருக்காங்க? ராஜா, இந்த பேங்க் கொள்ளைக்கும் எங்க அண்ணனுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல. அந்த பேங்க் சேர்மன் தன்ராஜ் என்னை எப்படியாவது அடியணுங்கிறதுக்காக எங்க அண்ணன் மேல பழி சுமத்தி என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கி வச்சுட்டா. என்ன நம்புங்க ராஜா, என்ன நம்புங்க. உங்க சொந்த விஷயத்துல நான் தலையிடுறதுக்காக என்கிட்ட கோவப்படாதீங்க. ஏதோ ஒரு பெரிய வேதனை உங்க மனசு வாட்டுது. வாழ்க்கையே வேதனையா மாறிட்டு அனுபவிச்சுதான் ஆகணும். யாரும் மனப்பூர்வமா வேதனையை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. இங்க பாருங்க, என் கால்ல இருக்கிற காயத்தோட வேதனையை குறைக்கணுங்கிறதுக்காக நீங்க மருந்து போட்டு விட்டீங்க. அதே மாதிரி உங்க மனசுல உள்ள வேதனைய இன்னொருத்தர்கிட்ட நீங்க சொன்னாதான் அது குறையுங்க. இந்த மலைகளுக்கு மத்தியில தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க இதயத்தோட ஆழத்துல ஆறாத ஒரு காயம் நிச்சயமா இருக்கணும். சொல்லுங்க, இந்த சமாதி யாரோடது? இந்த குழியை யாருக்காக தோண்டிருக்கீங்க? உங்க மௌனம் தான் இதுக்கு பதில்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. இப்பவே நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். நெல்லு, இருந்த ஒரு அண்ணனையும் பறி கொடுத்துட்டு அனாதை ஆயிட்ட. மறுபடியும் இங்க இருந்து போய் அந்த பாவிங்க கையில நீ மாட்டிக்கிட்டு பலியாகிறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த சமாதி யாருன்னு கேட்டேன்ல, இது வேற யாருதும் இல்ல, என் காதலி சீமாவோடது. ராஜா, உங்களை இந்த சிப்பாய் ட்ரெஸ்ல பாக்குறப்போ என்னமோ என் உடம்பெல்லாம் தேசபக்திங்கிற ரத்தம் பொங்கி எழுது. எனக்கு உங்களாட்டம் மிலிட்டரியில சேரணும் போல தோணுது. குட், வெரி குட். நீ அப்படித்தான் இருக்கணும். சீமா, இப்போது உன் டாடி அதான் ஜஸ்டிஸ் ஜெகநாதன் நம்ம லவ்க்கு பச்சை கொடி காட்டினாருன்னா உன் கழுத்தை தாலி கட்டி உன்னை சீஃப் கமாண்டோவா மாத்திடுறேன். சீஃப் கமாண்டோவா? மிலிட்டரி கமாண்டோ இல்ல, நம்ம சம்சார கமாண்டோ. ராஜா, என்ன இவ்ளோ மெடல் இருக்கு? சீமா, ஓ ராஜா வெறும் ராஜா இல்ல, ராம்போ ராஜா. ராம்போ ராஜா? எஸ்,
நான் அசாம் பார்டர்ல இருந்தப்ப எவனோ ஒரு டெரரிஸ்ட் ஸ்கூல் பஸ்ல பாம்பு வச்சுட்டான். ஸ்பீடா போயிட்டு இருந்த பஸ் நான் எப்படியோ கேட்ச் பண்ணி அந்த பாம்பை எடுத்து தூக்கி எறிஞ்சு அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை காப்பாத்திட்டேன். அதுக்காக எனக்கு கொடுத்த மெடல் இது. அப்படியா? அது மட்டும் இல்ல, நான் காஷ்மீர் பார்டர்ல இருந்தப்ப நடு ராத்திரியில ஏதோ ஒரு குரூப் ஆளுங்க ஜீப்ல வந்து எங்க ஹையர் ஆபீசரை கிட்னாப் பண்ணிட்டு போய் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எப்படியோ உள்ள நனைஞ்சு அவங்கள புடிச்சு வதச்சு எங்க ஹையர் ஆபீசரை காப்பாத்தினேன். அப்ப அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ராஜா, நீ வெறும் ராஜா இல்ல, ராம்போ ராஜான்னு என்ன பாராட்டி எனக்கு இந்த மெடல் கொடுத்தாரு. இது எப்படி இருக்கு? மை டியர் ராம்போ ராஜா, நீங்க பண்ண சாகசத்துக்கு நான் கொடுக்க போற மெடல் என்னன்னு தெரியுங்களா? என்ன? ஜெடி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. God bless you, my boy. எப்படியோ மிலிட்டரியில சேர்ந்து உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் சார். ஒரு டிரைவரோட மகனை BA வரைக்கும் படிக்க வச்சு அவனை மிலிட்டரியில சேர்க்கறதுக்கு சிபாரிசு பண்ணீங்க. உங்க உதவியால தான் அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான். இதுல நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் ராமலிங்கம்? எல்லாம் அவன் மகனோட உழைப்பு. வாழ்க்கையில குறிக்கோள்னு ஒண்ணு வச்சுக்கிட்டா இன்னைக்கு ஒரு ஆர்டினரி சோல்ஜரா இருக்கிறவன் நாளைக்கு நாட்டை காப்பாத்துற ஒரு ஆர்மி சீஃபா கூட ஆக முடியும். ஆமா ரைட் ராஜா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வரேன். வரேம்மா. சரி டாடி. சீமா, என் வீர கதை இன்னொன்னு சொல்லட்டா? எதுக்கு? மறுபடியும் அவார்டு தேவைப்படுதா? கொடுத்தா வாங்கிக்கலான்னு தான். இங்க பாருங்க, நீங்க இப்ப எந்த கதையும் சொல்ல வேண்டாம், நானே கொடுக்கிறேன். சீமா எந்த கனவினில் பாடும் பாமா, கண்ணன் அழைக்கையில் காதல் சோலை கையில் வந்து பாடாதா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. மனசு போராடுதே, கையில் கை சேர்ந்ததானே விழிகள் தீமூட்டுதே, காதல் செந்தூர பூவே கண்ணில் நின்றாடுதே, கொஞ்சம் பொன் வண்ண தீவே கையில் வந்தாடுதே, என் நெஞ்சிலே பூமாலே என் சொந்தமே பூமேகமே, இரவும் வருமே அலைகள் எழுமே இதயம் ஒன்றாகுமே, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. ராஜா ராஜா எந்த உயிரினில் வாழும் ரோஜா, அன்புறவினில் பூவில் வந்து தேனை உண்டு ஆடாதா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை.
மலராய் நீ இங்கு ஆட இதயம் கொண்டாடுதே கனவோ கண்ணுக்குள் வாட இரவும் திண்டாடுதே இன்னும் தீராத ஆசை அலையாய் பொங்கியதே காமன் தீமூட்டும் ஓசை இதமாய் தாளாட்டுதே கை நீட்டினால் சங்கீதமே கண்மூடினால் சந்தோஷமே கண்ணே கண்ணே மனதில் பாயும் ராகம் பூபாளமே நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை சீமா சீமா எந்த கனவினில் பாடும் பாமா கண்ணன் அழைக்கையில் காதல் சோலை கையில் வந்து பாடாதா நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை சீமா மின்னல் மின்றதை பார்த்தா மழை பெருசா வரும் போல இருக்கு. Daddy, tablets. விடிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் வெறும் டேப்லெட்ஸா சாப்பிடுறீங்களே தவிர உங்க ஹார்ட் ப்ராப்ளத்தை செக்அப் பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு போறத பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்றது இல்ல டாடி. சீமா, எனக்கு இருக்கிறது ஒரே கவலை தான். இன்னும் 3 மாசத்துல நான் ரிட்டையர் ஆயிடுவேன். அதுக்குள்ள அமெரிக்கால இருக்கிற உன் தாய் மாமனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க போறேன். நானும் நிம்மதியா உங்களுடைய அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆயிடுவேன். அதோட என் வருங்கால மாப்பிள்ள ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். மாமாவோட ஆரோக்கியத்தை அவரே பாத்துக்குவாரு. சீமா, என்ன டாடி? உட்காரு. இன்னைக்கு கோர்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் நடந்துச்சு. நான் என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பேன்னு சொல்லு பார்க்கலாம். கேஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சா தானேப்பா அத பத்தி என்னால சொல்ல முடியும். தகப்பன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணுமா. தனக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தகப்பனோட ஆசை. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவும் ஏழையான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா யாருகிட்டையும் சொல்லாம பம்பாய்க்கு ஓடி போயிட்டான். அங்க அவங்க 2 பேரும் 7-8 நாள் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க. அவன் அந்த பொண்ணை தன் இஷ்டத்துக்கு அனுபவிச்சுட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டான். பாவம் தகப்பன் கஷ்டப்பட்டு தன் பொண்ணை கண்டுபிடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு வந்து அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சு. அங்க அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா, மேரேஜ் ஆகலன்னா என்ன, 7-8 நாள் நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததால அது மேரேஜ் ஆனது மாதிரி தான். ஆனா அந்த பையன் என்ன சொன்னான்னா, ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா என்ன, நான் அவளுக்கு தாலி கட்டல, அதனால நீங்க இத மேரேஜ்னு முடிவு பண்றதுக்கு சான்ஸே இல்லைன்னா. இதான் கேஸ். இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லிருப்பேன்னு சொல்லு. அப்பா, நான் உங்க மக, உங்க தீர்ப்பு என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு
குடும்பம் நடத்தணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருப்பீங்க. இல்லம்மா, இந்த கேஸ்ல என் தீர்ப்பே வேற. பெண்ணுக்கு தன் வாழ்க்கை துணையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு என்னைக்கும் சுதந்திரம் கிடையாது. நாஸ்திரீ சுவாதந்திரம் அர்ஹதி. இது நான் சொன்ன வாக்கு இல்லம்மா, இந்து தர்மத்துக்கு மூல புருஷனான மனு சொன்ன வாக்கு. பொண்ணுங்கிறவ கல்யாணத்துக்கு முன்னாடி தந்தையோட ஆதரவுலையும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனோட ஆதரவுலையும், வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்களோட ஆதரவுலையும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவளோட கேஸ்ல இது பெரியவங்க முடிவு பண்ணின சம்பந்தம் இல்ல. இந்து தர்மப்படி பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளோட முழு பொறுப்பையும் கணவன் ஏத்துக்கிறான். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அது திருமணமே இல்ல. அதனால அந்த பையன் தனக்கு பிடிச்ச யார வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம்னு தீர்ப்பு கொடுத்தேன். அப்படின்னா ஒரு ஆம்பளை பண்ண தப்புக்கு நீங்க பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தீங்களாப்பா? ஆமா, அவளுக்கு தண்டனை கொடுத்தது ஆம்பளை பண்ண தப்புக்காக இல்ல. இனிமே எந்த பொண்ணும் இந்து தர்மத்தை மறந்து தன்னோட இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. இந்து தர்மப்படி பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளோட முழு பொறுப்பையும் கணவன் ஏத்துக்கிறான். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அது திருமணமே இல்லை. ஏய் சீமா, ஏனுக்கு டல்லா இருக்க? இங்க பாரு, நீ இந்த சிப்பாய்க்கு மனைவியாக போறவ. நீ டல்லா இருக்கிறது இட் இஸ் a shame to the soldier. Come on, cheer up. ராஜா, நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. தப்பா? நாம தப்பு பண்ணிட்டோமா? சீமா, நீ என்ன சொல்ற? ராஜா, ஒரு பொண்ணுக்கு தாலிதான் ஆதாரம்னு சொல்லுவாங்க. அத கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே நாம 2 பேரும் பொண்ணா சேர்ந்துட்டோம் இல்லையா? அப்படின்னா என் மேல நம்பிக்கை இல்லையா? இது நம்பிக்கை பத்தின பிரச்சனை இல்ல ராஜா. நீங்க இருக்கிறது காஷ்மீர் பார்டர்ல. நாளைக்கு நடக்க கூடாதது நடந்து போச்சுன்னா என் கதி துடுப்பு இல்லாத ஒரு தோணி மாதிரி ஆயிடுமோ என்னமோன்னுதான். ராஜா, 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 நில்லுங்க ராஜா. ராஜா, நில்லுங்க ராஜா. ராஜா, இப்போது நம்பிக்கை வந்துச்சா? நம்ம கல்யாணத்துக்கு அந்த தெய்வம் தான் சாட்சி. ராஜா, நீங்க இருக்கிறது காஷ்மீர் பார்டர்ல. நாளைக்கு நடக்க கூடாதது நடந்து போச்சுன்னா எங்கேதி துடுப்பு இல்லாத ஒரு தோணி மாதிரி ஆயிடுமோ என்னமோன்னுதான். ஆமா, சீமா சொன்னது நிஜம்தான். நாளைக்கு நான் காஷ்மீர் பார்டருக்கு போகணும். சீமாவோட கழுத்துல நான் தாலி கட்டதுக்கு அந்த தெய்வத்தை தவிர வேற யாரும் சாட்சி இல்லை. நான் இப்பவே போய் இந்த விஷயத்தை சீமாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா, அப்பா, என்னாச்சுங்கப்பா? அப்பா, அப்பா, நிறுத்துங்க. என்ன ஆச்சு கண்ணே? சார், எங்க அப்பாவை யாரும் கத்தியால குத்திட்டாங்க சார். ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது உதவி செய்யுங்க சார். இந்த காலத்து ஜனங்களே இப்படிதான்ப்பா. யாருன்னா ஆக்சிடென்ட் ஆகி சாவு நிலைமையில இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் கோர்ட்டு நினைச்சு பயப்படுறானுங்க. ஆனா இந்த எம்எல்ஏ சரகு சுந்தரம் அப்படி இல்ல. மக்கள் காவல, கண்ணகி கோவல, தொழிலாளர் தலைவன், வீர மாவீர, மக்கள் சேவையே மகேச சேவன் நினைச்சு 10 வருஷமா அன்னபோஸ்தா கெலிச்சு என் நாற்காலிய விடாத புட்டு தொங்கியும் கிடக்குறேன்.
இந்த சரகு சுந்தரம் எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. நான் இப்படி எடுத்து விட்டுங்கடா உங்க அப்பா பட்டுன்னு மண்டே போட்டுருவாரு. அவரை கப்புன்னு கார்ல படுக வை. எவனை தடுக்கிறதுக்கு வந்தா நான் வகுந்துடுறேன். தவிர பாஸ்டா விடுபா. சார் ஏன் சார் இங்க வந்தீங்க? இந்த பாருப்பா, நான் ஒரு நேர்மையான எம்எல்ஏ. எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறதுதான் நல்லது. ஓஹோ, எம்எல்ஏ சாரா, வாங்க வாங்க. என்னங்க இது, ஒரு போன் பண்ணியிருந்தா அலறி அடிச்சு நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். உட்காருங்க உட்காருங்க. குந்தத்தை எந்திரிக்கிறதெல்லாம் அப்பால. முதல்ல இவனை உள்ள தள்ளுங்க. ஏய், என்னடா பாத்துட்டீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. எம்எல்ஏ சார் சொன்னா ஆண்டவனே சொன்ன மாதிரி. எம்எல்ஏ சார் ஏன் இப்படி பண்றீங்க? ஆஸ்பத்திரி போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்து என்னைய அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களா? தோடா, உன்னை அரெஸ்ட் பண்ணாத, கோட்டைக்கு இட்டும் போய் முதலமைச்சர் குந்திர சேர்ல குந்த வச்சு ஆர்த்தி எடுத்து ஜேஜேன்னு கூவ சொல்றியா? இன்ஸ்பெக்டர், இவன் இவங்க அப்பனையே ரெண்டா பகுந்துட்டான். அது என்னது? ஆர்ட் மர்டர். அத பண்ணிட்டு யாருக்கும் தெரியாத அந்த டெட் பாடி ஆஸ்பத்திரியில சேர்த்துலான்னு போயிங்கட்டான். நான் ரொம்ப நியாயமான அரசியல்வாதி. ஜனங்களோட அன்பாலையும் போசத்தாலையும் அன்னபோஸ்டா கெலிச்சு வந்தவன். ஜனங்களுக்கு எந்த விதமான அக்கிரம அநியாயம் நடக்கூடாதுங்கிறதாம்பா நம்ம லட்சியம். நோ இன்ஸ்பெக்டர், எம்எல்ஏ சொல்றதெல்லாம் போய். நான் எங்க அப்பாவை கொலை பண்ணல. நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி. நிஜம்தாப்பா, ராஜா நிச்சயம் இந்த கொலையை பண்ணல. தகப்பனையே கொலை பண்ற அளவுக்கு கெட்டவர் இல்லப்பா அவரு. நானும் முதல்ல நம்பலம்மா. ஆனா எம்எல்ஏ சுந்தர சாரே வந்து சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் நம்ப வேண்டியதாயிடுச்சு. எம்எல்ஏ சுந்தரம் சொன்னது நிஜம்தாங்கிறத நீங்க எப்படிப்பா நம்புறீங்க? நம்ம எம்எல்ஏ சுந்தரம் சார் அந்த ஆண்டவனுக்கு சமம். அரசாங்கத்துல அவருக்குள்ள கௌரவம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கடந்த 10 வருஷங்களா அவர் அன்னபோஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. மக்கள் தொண்டன் பேர் வாங்கியிருக்காரு. அவர் சொன்னது பொய்ன்னு சொன்னா ஜனங்க நம்புவாங்களா? ஜனங்க நம்புறாங்களோ நம்பலையோ, ஆனா நான் மட்டும் நிச்சயம் நம்புறேன்ப்பா. அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உனக்கு புரியாதுமா. ராஜாவோட அப்பன் தான் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பண்ண வெப்பாட்டியா வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தானோ. அது ராஜாவுக்கு தெரிஞ்சு அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு மனஸ்தாபம் வந்ததால ராஜா தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான்னு ஜனங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இதுக்கு நீ ஏமா அவ்வளவு டென்ஷன் ஆகுற? உள்ள போ. எனக்கு வேற வழி இல்லப்பா. உங்க மகளோட குங்குமம் அழியாம இருக்கணும்னா ராஜா நிரபராதி தான் நீங்க கோர்ட்ல நிரூபிக்கணும்பா. என்னம்மா நீ சொல்ற? ஆமாப்பா, ராஜா இந்த தாலிய எனக்கு ஏற்கனவே கட்டிட்டாரு. நீ என்கிட்ட இப்படி போய் சொல்லி விளையாடாதம்மா. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல, 100க்கு 100 சத்தியம். நானும் ராஜாவும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பணும். உங்க சம்மதத்தோட ஊரை கூட்டி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா நீங்க ஹார்ட் பேஷண்ட்ங்கிற ஒரு காரணத்தால இந்த விஷயத்தை இதுவரைக்கும் மூடி வச்சிருந்தோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையால இந்த தாலியை நான் கட்டிக்க வேண்டியதாயிருச்சு. அப்பா, நான் அவரோட குழந்தைக்கு தாயாக போறேன்பா. யாரோ வேணும்னே அவரை பழி வாங்கணுங்கிற ஒரு திட்டத்தோட இந்த கொலை குற்றத்தை சுமத்தி அவரை குற்றவாளின்னு ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்காங்க. அப்பா, இனிமே நீங்க கொடுக்கிற தீர்ப்பை வச்சுட்டா என்னோட எதிர்காலமே இருக்கு. ஏதாவது செஞ்சு அவரை நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணுங்கப்பா, விடுதலை பண்ணுங்க. கேவலம் இந்த வீட்டுல டிரைவரா இருந்தவனோட மகன்கிட்ட மனசை பறி கொடுத்து எனக்கு கூட தெரியாம அவங்க கையால தாலி கட்டிக்கிட்டு இந்த ஜஸ்டிஸ் ஜெகநாதனோட கௌரவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டியம்மா. அமெரிக்கால இருக்கிற உன் தாய் மாமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துருமா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க உங்க கௌரவம் தான் முக்கியம்னு சொன்னா நான் என் மாங்கல்யத்தை இழக்க வேண்டியதுதான். சரிம்மா, நான் ஒரு நேர்மையான ஜட்ஜா இருந்தோம் என் பொண்ணோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு சட்டத்தை மீறி ராஜாவை விடுதலை பண்ண தயாரா இருக்கேன். அதுவும் நான் சொன்னபடி நீ நடக்கிறதா இருந்தா மட்டும்தான். என்னங்கப்பா, ராஜாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா அவன் உன் கழுத்துல கட்டுன அந்த தாலியை அறுத்து இப்பவே தூக்கி வீசணும். நீ உன் வயத்துல சுமந்துகிட்டு இருக்கிற பாவத்தோட கருவை உடனே அழிக்கணும். ஏன் கூட நீ அமெரிக்காவுக்கு வந்து உன் தாய் மாமனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட நடந்தது எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறக்கணும். அப்பா, நீங்களா இப்படி பேசுறீங்க?
ஜஸ்டிஸ் ஜெகநாதன் சத்தியவந்தர், நீதி தவறாதவர், எந்த அக்கிரமத்துக்கும் தலைவணங்காம நியாயத்தை காப்பாத்துற நல்ல நீதிபதின்னு இந்த ஊர் ஜனங்கள்லாம் பெருமைப்படுறாங்க. ஆனா நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க மனுஷனே இல்ல, அநியாயங்கிற போர்வையை போத்திக்கிட்டு நியாயங்கிற மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷ ஜந்துங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீமா, அப்பா, உங்க சுயநலத்துக்காக இந்த புனிதமான தாலியை நான் அறுக்கணுமா? நான் வயித்துல சுமக்கிறேன் என் இன்னொரு ஜீவனை நான் அழிக்கணுமா? ஏன்பா, இதுதானா ஒரு தகப்பன் தம் மகளுக்கு கொடுக்கிற தீர்ப்பு? உங்க கோர்ட்ல எனக்கு நியாயம் கிடைக்காம போனாலும் ஆண்டவன் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க ராஜாவுக்கு நியாயம் கிடைச்சே தீருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா, எனக்கு இருக்கு. கோய கெட்டு மசாலா அரைச்சா எங்கன்னா நல்லா இருக்குமா? குடிச்சு வகுந்துட வேண்டியதான். ஓட்டு வாங்கின பதவிக்கு வந்தப்பால கூட நம்ம ஆளுங்களே யாருன்னா ரங் கட்டினாங்கன்னு வச்சுக்க, பொழுந்துட வேண்டியதுதான். ஒவ்வொரு சமயம் பாத்தி விட்டு பாத்தி எகிற வேண்டி இருக்கும். என்னத்துக்கு? நம்ம நல்லதுக்கோசரம் தான்யா. லுக் மிஸ்டர் ஜெகநாத், நாம அரசியல்ல சேரணும்னு ஆசைப்பட்டு ஹை லெவல்ல ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எம்எல்ஏ சார்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல உங்க மக அந்த டிரைவர் மகனை காதலிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஜனங்களுக்கு உங்க மேல இருக்கிற கௌரவம் அடியோடு போயிடும். அது நம்ம ஃபண்ட் கலெக்ஷனுக்கு எஃபெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா எலெக்ஷன் டைம்ல நாம ஒவ்வொருத்தரும் துண்டு விரிக்க வேண்டியதுதான். மூளை துருப்புடிக்க விட்டினா அது தலையவே துணுடியா. ஒரு வாட்டி நீ ஜோரா டேபிள் மேல குத்தி அந்த ராஜாவுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடு. வரப்போற எலெக்ஷன்ல நம்ம பார்ட்டி மெஜாரிட்டியில கெல்ச்சே தீரும். நீதான் ஓமு, நீதான் பைனான்ஸ், நான் தான் முதலமைச்சர். இந்த நாட்டையே கூறு போட்டு எல்லாரையும் வகுந்துள்ளடே. குற்றம் சாட்டப்பட்ட ராஜா தனது தந்தையை ஈவு இரக்கமின்றி கொலை செய்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி சாட்சி ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ராஜா, நாளைக்கு விடிஞ்சதும் உன்னை தூக்கல போட்டுருவோம். உன் கடைசி ஆசை என்னன்னு சொன்னா அதை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். எங்க அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன். என் மேல பொய் குற்றத்தை சுமத்தி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. சார், என் வாழ்க்கையில நான் பண்ணின தப்பு ஒண்ணே ஒண்ணுதான். அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தை பண்ணிக்கணும்னா நான் ஜட்ஜ் ஜெகநாதன் சார் உடனே பார்க்கணும். எதுக்காக ராஜா? நான் தெய்வ சாட்சியா அவரோட மக கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். இந்த விஷயம் என்னையும் சீமாவையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது சார். அது மட்டும் இல்ல சார், என் சீமா தாயாக போறா சார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியலன்னா நாளைக்கு சீமாவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு யாரு தகப்பன் ஒரு ஜனங்க கேட்டா அவ என்ன பதில் சொல்லுவா சார்? சார், தயவு செஞ்சு என்ன ஒரு தடவை அவரை பார்க்க விடுங்க சார். அவனோட கடைசி ஆசையை கேட்டு மனசு இறங்கிய மகளை அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. சார், நியாயத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே அதை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஜனங்க பார்வையில் அது குற்றமாயிடும் இல்லையா? தூக்கு தண்டனை கைதி யாரா இருந்தாலும் அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? ஓகே, நான் சீமாவை கூட்டிக்கிட்டு வரேன். நீங்க இப்படி உட்காருங்க.
சீமா சீமா, உன்ன அந்த ராஜா பார்க்கணும்னு சொன்னானா, வா போகலாம். சீமா 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 சீமா. சார் என்னாச்சு சார்? கதவை திறக்க மாட்டேங்கிறா. என்னாச்சு என்னமோன்னு தெரியல. கமான், கதவு உடைங்க. அன்புள்ள ராஜாவுக்கு, நான் இப்ப உங்க குழந்தைய என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். ஆனா அவனோட அப்பாவை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் அவனுக்கு இல்லைங்க ராஜா. ஏன்னா நாளைக்கு காலையில உங்களை தூக்குல போட போறாங்க. நாம தெய்வத்தை சாட்சிய வச்சு கணவன் மனைவி ஆனோம். நான் சாதாரணமான ஒருத்தரோட மகளா இருந்திருந்தா அவரை நம்மள வாழ்த்தி தம் பேரனை பாக்குறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஆனா எங்க அப்பா தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை கொலை குற்றத்துல மாட்ட வச்சு அவரே நீதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்து என்ன விதவியாக்க முடிவு பண்ணிட்டாரு ராஜா. அந்த பணக்கார நீதிபதியோட மகளா பிறந்தது ஏன் துரதிர்ஷ்டம். அதனாலதான் ராஜா, நீங்க சாகறதுக்கு முன்னாடி நான் சுமங்கலியா சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நாம யாரோட சூழ்ச்சிக்கும் பலியாகாம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துற பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும் ராஜா. ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்தனா என் சீமாவை அவ பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து இங்க சமாதி வச்ச. இனி எனக்கு இருக்கிற லட்சியம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த ஜஸ்டிஸ் ஜெகநாத், எம்எல்ஏ சரக்கு சுந்தரம் அவங்க பணத்தை இந்த குழியில தள்ள போறேன். அவங்களுக்கு சமாதி கட்ட போறேன். அப்பதான் ராணி, என் சீமாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். ராஜா, நான் இங்கிருந்து போக மாட்டேன். உங்ககிட்ட ஃபைட்டிங், ஷூட்டிங், டிரைவிங்னு எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு உங்களுக்கு துணையா நின்னு என் அண்ணனை கொன்னவங்களை பழி வாங்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். Give hand, ராஜா. Come on, ராஜா. Give hand. இங்க பாரு, கண்ணை இப்படி ஸ்டிஃபா பிடிச்சுக்கணும். ஃபோர் சைட்ட பேக் சைட் வழியா சென்டர் பண்ணிக்கிட்டு டார்கெட்ல இருக்கிற அந்த புல்லட் ஸ்ட்ரைட்டா எய்ம் பண்ணணும். இங்க பாரு, இப்படி. என்ன புரிஞ்சுதா? வா. கரெக்டா அங்க எய்ம் பண்ணணும். அங்க. கரெக்டா? உன் கை எப்படி பிடிக்கணும்? இப்படி இப்படி பிடிக்கணும். அங்க பாரு, ஓ எய்ம் கரெக்டா அங்க இருக்கணும். ஹலோ, கண்ணு இங்க இருக்க கூடாது, அங்க இருக்கணும். எங்க? சரியா ஏன் தெரியுதா? ஓகே, கிரிப்பா பிடிச்சுக்கணும். எங்க? கண்ணை முடிக்க. ஹலோ, ரெண்டு கண்ணையும் இல்ல, ஒரு கண்ணை. சரி. ஹலோ ராணி, இந்த கண்ணு இல்ல, அந்த கண்ணு. அந்த கண்ணு மூட முடியல. சரி, நீ கத்துக்கிட்ட மாதிரிதான். எங்க? டார்கெட் சரியா தெரியுதா? தெரியுது. ஷூட்.
மாதிரி பிராக்டிஸ் பண்ணு. ஓகே. 1 2 3 4 1 2 3 4 5 6. ஹலோ ஜட்ஜி ஜெகநாதா, நான் தான் சருகு எம்எல்ஏ சுந்தரம்பா. என்ன அது அந்த ராம்போ ராஜாவுக்கு பயந்து அமெரிக்கால போய் குந்திக்கினிய? இங்க உனக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றது யாரு? இந்த மாசம் 25 தான் கட்சி தேதி. நீ முதல்ல அடுத்த விமானத்துல கிளம்பி வந்துரு. அட இன்னத்துக்கு ஏன் நடுங்கி நிக்கிற? உன் மேல எவனா கைய வச்சா அவனை வகுந்துருவன்ல. வந்துரு, வச்சிரு. நயா வந்தது ஏசிக்காரு உசு புசுன்னு மூச்சு விட்டுனுக்கிற. சுந்தரம் சார், நம்ம பிளான் எல்லாம் அப்செட் ஆகி போச்சு. என்ன ஆச்சுன்ற? எங்க பேங்க் மூலமா கோடிக்கணக்கான ரூபாயை எலெக்ஷன் ஃபண்டுக்காக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தல, அந்த விஷயம் சிபிஐக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அதை என்கொயரி பண்றதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்களா? இந்த சமயத்துல நான் அவங்க கிட்ட மாட்டி தொலைச்சேன்னா இந்த எலெக்ஷன்ல நான் போட்டிடுறது எப்படி? இந்த ரகசியம் தெரிஞ்சவனுங்களை நான் வகுந்துடுறேன். இந்த சீக்கிரட்டை எவன் அந்த சிபிஐ கிட்ட போய் சொல்லிருப்பான்? ஏன்டா என்ன நீங்க சித்திரவதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க என்ன இப்படி சித்திரவதை செய்யறதை விட ஒரேடியா கொன்னுடுங்கடா. உன் தங்கச்சி எங்க கஸ்டடியில தப்பிச்சு போயிட்டா. நடந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுக்கு தான் உன்னை இன்னும் நாங்க உயிரோட வச்சிருக்கோம். ஏய், என்னடா லுக்கூட் நிக்கிற? போடுற இன்ஜெக்ஷன். நாங்க சொல்றதான் நீ கேட்கணும், நாங்க சொல்றபடிதான் நீ நடக்கணும். புரிஞ்சுதா? போடுறா. சிந்து படிக்குமா, இத கண்டு சிரிக்குமா, புதுமோகம் பிறக்குமா? வான் மலரே மனம் தரும் மணித்தேனே, பழிவெறியில் துடித்திடும் வேங்கை நானே. முள்வேலி மீதிலே கொடி படரக்கூடுமா, மலைப்பாறை எண்ணிலே பூ மலர முடியுமா? கண்ணால பொன்மலர் மேகமே உன்னையே மூடாதா, தென் தாண்டி தேவனின் சோலையில் கூடியே ஆடாதா? கை அள்ளி எடுக்குமா, கவி சிந்து படிக்குமா, இத கண்டு சிரிக்குமா, புது மோகம் பிறக்குமா? முள்ளுடன் தானே ரோஜா வசிக்கும், தவிக்கிது ஆசை தளிரினை சேர்க்கும், தென்றலை தேடி உயிர் துடிக்கும். தீபங்கள் எதற்கு குருடனின் முன்னே, உயிரற்ற தேகம் உருகாது கண்ணே. பூமழை பூவும் சென்ற காதல் கொண்டே
கொஞ்சி பாடு அள்ளி எடுக்குமா கவி சிந்து படிக்குமா இது கண்டு சிரிக்குமா புது மோகம் பிறக்குமா கண்ணால பொன்மலர் மேகமே உன்னையே மூடாதா தென்பாண்டி தேவனின் சோலையில் கூடியே ஆடாதா கை அள்ளி எடுக்குமா கவி சிந்து படிக்குமா இது கண்டு சிரிக்குமா புது மோகம் பிறக்குமா இணையவி துடிக்குது நவரச நாடகத்தின் தந்து கண்ணீனை சுவைத்தால் வேதனை மறக்கும் கனவுகள் எழுந்து சிறகடிக்கும் நிம்மதி நான் கண்டேன் நீ கூடும் வேளை நம்பிக்கை நீ தந்தால் என் வானில் நாளை சந்தோஷம் நெஞ்சில் நின்று துள்ளி துள்ளி குதிக்குது ஒரு மஞ்சம் விரிக்குதே என் கண்கள் அழைக்குதே புது மோகம் பிறக்குதே இரு கைகள் அணைக்குதே பெண்மானே பொன்மலர் மேகமே என்னையே மூடாதா தென்பாண்டி தேவனின் சோலையில் கூடியே ஆடாதா ஒரு மஞ்சம் விரிக்குதே என் கண்கள் அழைக்குதே புது மோகம் பிறக்குதே இரு கைகள் அணைக்குதே கண்ணால பொன்மலர் மேகமே உன்னையே மூடாதா தென்பாண்டி தேவனின் சோலையில் கூடியே ஆடாதா ஒரு மஞ்சம் விரிக்குதே என் கண்கள் அழைக்குதே புது மோகம் பிறக்குதே இரு கைகள் அணைக்குதே குட் ராணி வெரி குட் கொஞ்ச நாள் பிராக்டிஸ்லயே நீ பெரிய சாம்பியன் ஆயிட்ட இந்த பாராட்டெல்லாம் ராம்பு ராகவத்தை சேரணும் ராஜாண்ணே 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 என்ன ரங்கா ரவுடிங்க எல்லாம் மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு வந்து அந்த எம்எல்ஏ சுந்தரத்தோட கட்சிக்கு ஓட்டு போடலன்னா நம்ம கிராமத்து மக்களை பூண்டோட ஒழிச்சிருவேன் மிரட்டுறாங்கண்ணே உங்களை எச்சரிக்கிறேன் நம்ம எம்எல்ஏ சுந்தரம் சாரோட ஆளுங்களான ஜஸ்டிஸ் ஜெகநாத் சேர்மன் தன்ராஜ் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலன்னா உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் இந்த கிராமத்து ஜனங்களை பூண்டோட ஒழிச்சிடுவேன் போன தடவை எம்எல்ஏ சரக்கு சுந்தரம் எங்க கிட்ட உங்க கிராமத்துக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு ஒரு நல்லதும் பண்ணல இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேட்டா அவர் ஆளுங்களை வச்சு எங்களை வெட்டுறாரு இப்ப அவன் ஆணுங்களை ஜெயிக்க வச்சா இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவானுங்க அவனுங்களை பிடிச்சிட்டு வாங்கடா நம்ம குரு சரக்கு சுந்தரத்தை பத்தி தப்பா பேசுனீங்க அவனை உங்க நாக்க நாடி பாவப்பட்ட ஏழைங்களை பூண்டோட ஒழிச்சிட்டு மிரட்டி ஓட்டு கேக்குறீங்களா தான் மக சாவுக்கு காரணமா இருந்த அந்த ஜஸ்டிஸ் ஜெகநாத் இந்த நாட்டை காப்பாத்துவானா வேலையே வந்து பயிர மேஞ்சதுங்கிற கதையா ஏழைங்களோட வாழ்க்கையில கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்குன அந்த சேர்மன் தன்ராஜ் எம்எல்ஏவா வந்து நியாயம் வழங்குவானா எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த பழிய ஏமேல சுமத்தி உத்தம மாதிரி நடிச்சு உடம்பு பூரா விஷத்தை வச்சிருக்கிற அந்த சரக்கு சுந்தரம் மக்கள் காவலனா
இந்த அயோக்கிய பசங்களுக்கு உன் கையால தர்மடி கொடு. இது உனக்கு நான் தர முதல் வாய்ப்பு. தூள் கலப்பு. ஆமா அடிங்க கூறுகட்ட முண்டம். உன் பாதி மீசைய வழிச்சு உன்னை அரட்ராயரோட நிக்க வச்சு உன் பட்டைய கிளப்புற வரைக்கும் தூங்கி நின்றியாடா சோம. அவங்களை அங்கே வந்திருக்க வேணாம். யப்பா சேர்மன், உங்க பேங்க்ல இருந்து அமுக்குனது எல்லாம் வெளியே தெரியாது. சிபிஐ ஆபீசர்களுக்கு பணத்தை கொடுத்து வாய மூட்டோம். இப்ப என்னடானா எவனோ ராம்போ ராஜாவா, அவன் ஜோடி ரிவால்வர் ராணியா. அவங்க ரெண்டு பேரும் யாரும் காணாத இடத்துல குந்தின்னு நம்ம வண்டவாளத்தெல்லாம் ஊர் ஜனங்க முன்னாடி புட்டு புட்டு வைக்கிறாங்களாம். இந்த சமயத்துல ஓட்டு கேட்டு தெருவுக்கு போய் நின்னா ஜனங்க நமக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுக்க மாட்டாங்க. செருப்பால் அடிச்சு ஓட ஓட வரட்டுவாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு செருப்படி தொடப்ப கட்டாடி தான் டக்கர் குவாலிபிகேஷன்றத நல்லா புரிஞ்சேங்கப்பா. அட என்ன கவனி, நான் வாங்காத தொடப்ப கட்டாடி இல்ல, வெட்டாத ஆள் இல்ல. ஆனாலும் 10 வருஷமா அன்னப்போஸ்டா கெல்ச்சி ஜனங்களோட அன்பையும் பாசையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த அரசியல் உங்களுக்கு ரொம்ப புதுசு. அத்தை யோசனை பண்றதை விட்டு முதல்ல பார்ட்டி ஃபண்டுக்கு 10 கோடி ரூபாய் சேர்த்து கொடுத்து மந்திரி ஆவறதுக்கு பாருங்க. அந்த ராஜாவையும் ராணியை அடுத்தவன் தீக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நானே வகிந்துடுறேன். போலீஸ் ஜீப்பையே வழிமறிக்கிறியா? யார் நீ? பப்ளிக் தப்பு பண்ணா அவங்கள திருத்தறதுக்காக இருக்கிறவங்க போலீஸ். ஆனா போலீஸ்காரங்களே தப்பு பண்ணா அவங்கள உதைக்கிறதுக்காக வர்றவ இந்த ரிவால்வர் ராணி.
எல்லாம் எங்க எடுத்துட்டு போறீங்க? வீடியோ ஷாப்பை ரைட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கிட்டு போறோம். வீடியோ ஷாப்பை ரைட் பண்ணா ஷாப் ஓனரையோ இல்ல அவங்க ஒர்க்கர்ஸையோ தான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும். அத பண்ணாம வெறும் கேசட்டுகளை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறத பார்த்தா கடமையை சுத்தமா மறந்துட்டு கள்ளக்கடத்தல் பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த மரியாதைக்குரிய ட்ரெஸ் போட்டிருந்தோம் அந்த பேங்க் சேர்மன் தன்ராஜ் அப்பாவி பெண்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள ப்ளூ பிலிம் எடுக்க நீங்க உடந்தையா இருக்கீங்க. அந்த ப்ளூ பிலிம் கெட்ட அரசியல்வாதிகளோட வக்கரமான சந்தோஷத்துக்காக சப்ளை பண்ற புரோக்கர்ஸ் நீங்க. கான்ஸ்டபிள்ஸ் அந்த கேசட்ஸ் எல்லாத்தையும் ஜீப்ல ஏத்துங்க. பணத்தை அள்ளி வீசி உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த தன்ராஜ் சரக்கு சுந்தரம் அவங்க கிட்ட சொல்லுங்க, பெண்களுக்கு அநியாயம் செய்ய இனி அவங்க முயற்சி பண்ணுனா இந்த ரிவால்வர் ராணியோட குண்டு அவங்க நெஞ்ச தொலைச்சு எடுத்துரும். அவங்க மட்டும் அந்த கேசட்டுங்களை நம்ம கையில சிக்காம எடுத்துட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா அப்புறம் நாம எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கஸ்டடில இருந்து தப்பிச்சு ஓடினாங்களே ராஜா ராணி, அவங்க ஏன் ராம்போ ராஜா ரிவால்வர் ராணியா மாறி நம்மள பழி வாங்க வந்திருக்க கூடாது? ஏமா அந்த ரிவால்வர் ராணி யார் கணக்கா இருந்தா? அவ முகமூடி அணிஞ்சிருந்ததால சரியா புரியலீங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே அவ திலீப்போட தங்கச்சி ராணியா தான் இருப்பா சார். இதெல்லாம் நான் என் சீமாவுக்காக வாங்கி வச்சிருந்தேன். ஆனா அவ இனிமே இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம். ராஜா, உங்களோட இதயத்துல நிரந்தரமா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே, அது போதும் ராஜா. என்னடா இந்த இன்ஜெக்ஷன் படி? குரு, நம்ம சேர்மன் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த இன்ஜெக்ஷனை போட சொல்றாரு? இங்க பாரு, இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போட்டு விட்டோம்னா 24 மணி நேரத்துக்கு அவன் மைண்ட் அவன் கண்ட்ரோல்ல இருக்காது. அந்த நேரத்துல நாம சொன்னபடி கேட்பான், நாம சொன்னபடி நடப்பான். 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போடலன்னா அவன் மைண்ட் அவன் கண்ட்ரோலுக்கு வந்து இங்க இருந்து தப்பி போக முயற்சி பண்ணுவான். அதனால விடாம இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே இருக்கணும்டா. சார், நீங்க ஒன்னத்துக்கும் பேஜாராவாதீங்க. ஊர்கோல ஏற்பாடெல்லாம் சும்மா தூளு கிளப்பிட்டேன். நாளை காலைல சரியா 10:30 மணிக்கு நம்ம தோசங்களை எல்லாம் கூட்டின்னு உங்க போட்டோவை தூக்கி ஆனை மேல வச்சுக்கின்னு மூளை முடுக்கு சந்து கிந்தெல்லாம் போய் எல்லாரும் உசாரா நாமினேஷன் தாக்கல் பண்ண போறோம். அந்த ஊர்வலத்தை நீங்க வந்து உங்க கையால தொடங்கி வைக்கணும் சார். சந்தோஷம். சட்டாங்க இத பாருங்க, நாளைக்கு ஊர்வலம் பிரமாதமா இருக்கணும்பா. நீங்கெல்லாம் வர்றப்பா ஒவ்வொரு பயலும் 100 ஆளுங்களையாவது துட்டு கொடுத்து வலிச்சு போட்டுன்னு வந்துடணும். அது என்னத்துக்குன்னா, நம்ம ஊர்வலத்தை பார்த்து அப்போசிட் பார்ட்டிக்காரங்க அவன் கோமனை தவிர்த்துன்னு ஓடி போடணும். நான் விளங்கிட்டா? விளங்கிச்சு தலைவா. ஒரு விஷயம் சுந்தரம் சார், முதல் முறையான அரசியல் உலகத்துக்குள்ள நுழைய போற இந்த சந்தர்ப்பத்துல மலைக்கோயிலுக்கு போய் எங்க குலதெய்வம் யோக நரசிம்மருக்கு பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு 10 மணிக்குள்ள இங்க வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். யோக நரசிம்மருக்கு மேல ஒரு போக நரசிம்மர் இருக்கிறாரு. நம்ம பார்ட்டி பேர்ல அவருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துரு. எதுக்குன்னா, யோகத்து கூட போகமும் இருந்தா தான் நம்ம பார்ட்டிக்கு ஒரு சில்சிலா.
என்னப்பா என்னாச்சு, பெட்ரோல் தீர்ந்து போச்சா? இல்ல சார், வர்றப்ப டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் நின்னுடுச்சு? இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க சார். சீக்கிரம் செக் பண்ணு. நல்ல காரியத்துக்கு கிளம்புறப்ப என்னையா இது? मेरे अंगने में तुम्हारा का काम है, मेरे अंगने में जिसकी बीबी छोटी उसका भी बड़ा नाम है, जिसकी बीबी छोटी। ए सामे, क्या हाल है? ओ सुनिए, उड़की ले जानू, जरा रुक, साहब को देखी आती। यो सामी, बड़ा नमस्कारम, वंडी के नाचू। என் கார்ல ஏதோ ப்ராப்ளம். நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், நாமினேஷன் ஃபைல் பண்ண போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? இருங்கோ இருங்கோ இருங்கோ, என் பொஞ்சாதிய கேட்டுறேன். ए सुनिए, हाँ जी। साहब को गाड़ी रिपेयर हो गया, साथ में ले चले। अगर आपने इधर बिठाना चाहते तो मैं क्यों ना बोले, ले आओ। ओ सर, என் பொஞ்சாதி ஓகேன்னு சொல்லிட்டா. செல்லோ. ஒரு நிமிஷம் மாணிக்கம், காரை ரெடி பண்ணிட்டு டிசி ஆபீஸ்க்கு வந்துரு. சரிங்க சார். ஓ சாரு, கீழே இறங்கு இறங்கு சொல்றேன். உன் கால வேணா பிடிக்கிறேன். ஐயோ, என்னது? ஓ சாரு, எனக்கு இருக்கிறது ஒரே பொஞ்சாதி, அது பக்கத்துல நான் தான் உட்காரணும். நீ பின்னாடி போ 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 போ. मेरे अंगने में तुम्हारा क्या काम है, जिसकी बीबी छोटी छोटी छोटी, जिसकी बीबी छोटी उसका भी बड़ा माल है। मेरे अंगने में तुम्हारा का काम है, मेरे अंगने में तन्नना 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 तन्नना। யோக நரசிம்மருக்கு பூஜை பண்ணிட்டு சரியா 10 மணிக்கெல்லாம் இங்க வந்து சேர்ந்துறேன்னு சொன்ன ஜெகநாதன் இவ்வளவு நேரமாயும் வரலையே, எங்க தொலைஞ்சான்? ஜஸ்டிஸ் ஜெகநாத், தப்பு பண்ணிட்டு நாட்டை விட்டு ஓடி ஒளிஞ்சாலும் இந்த ராஜாவோட அக்னி கண்ல இருந்து தப்ப முடியாது. பாம்போட பகை 12 வருஷம் சொல்லுவாங்க, ஆனா என்னோட பகை என் உயிர் இருக்கிற வரைக்கும். இந்த சமாதி யாருதுன்னு தெரியுமா? யாருது? உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக என்னையே கொலகாரனா மாத்தி உங்க மகளை தற்கொலை செஞ்சுக்க வச்சீங்கல்ல, அவ சமாதி தான் இது. என் நெஞ்சில எரியிற நெருப்பு அணையக்கூடாதுன்னு தான் சீமாவோட பணத்தை தூக்கிட்டு வந்து இங்க சமாதி வச்சிருக்க. நீ சட்டத்தோட கையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கிற ஒரு கைதி. நீ என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்து சட்டத்தை உன் கையில எடுத்துக்க நினைச்சா அதே சட்டத்துக்கிட்ட நீ மாட்ட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. சட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? பாவ முட்டைய சுமந்துக்கிட்டு கங்கைக்கு போய் குளிக்கிற மாதிரி கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு நியாயங்கிற நாற்காலி மேல உட்கார்ந்து அநியாயமா தீர்ப்பு கொடுக்கிற உங்கள மாதிரி ஆளுகளால தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு சட்டத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு. உன்ன மாதிரி அயோக்கியங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா எந்த பொண்ணு இந்த நாட்டுல அதுக்கப்புறம் வெளியே நடக்கவே முடியாது. உன்னை நான் கொல்ல மாட்டேன். சோறு தண்ணி இல்லாம துடிச்சு துடிச்சு நான் தோண்டிருக்கிற இந்த குழியில நீயாவே விழுந்து சாகணும். அதுக்கப்புறம் உனக்கு சமாதி நான் கட்டுவேன். அவங்களுக்கு சமாதி நான் கட்டாம விட மாட்டேன் கமிஷனர். ஜெகநாதன் மலை கோயிலுக்கு போன டைம்ல தான் அந்த ராஜா அவனை கட்டி தள்ளி போயிருக்கணும். நாம கெலிச்சிருவாங்கிற பயத்துல எதிர்கட்சிக்காரங்க பண்ற சூழ்ச்சி இது. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ஜெகநாதன் முன்னால் நிக்கணும், நாமினேஷன் தாக்கல் பண்ணும். பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் என்னடா செய்யற? வாடா வெளிய. அவனை கட்டி போட்டு இன்ஜெக்ஷன் போடுற. வாடா. எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறீங்க? என்னாச்சு? அம்மா, அந்த ஜட்ஜி சாரை கடத்தி கொண்டு வந்து இங்க கட்டி வச்சிருந்ததுனால போலீஸ்காரங்க வந்து நம்ம ராஜா அண்ணனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் ஏற்கனவே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதின்னு சொன்னாங்க. மறுபடியும் புடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா அவரை உயிரோட விட மாட்டாங்கம்மா. ராஜா அண்ணன் இங்க இல்லன்னா எம்எல்ஏ சரக்கு சுந்தரத்தோட ஆளுங்க நம்ம கிராமத்தையே அழிச்சிருவாங்கம்மா. ஆமா, அழிச்சிருவாங்க. ஏதாவது செஞ்சு ராஜா அண்ணனை ஜெயில இருந்து காப்பாத்துங்கம்மா. நீங்க எல்லாரும் ராஜா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவரை நிச்சயம் காப்பாத்தியே தீரும். அவரை எந்த ஜெயில கொண்டு போய் வச்சிருந்தாலும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்.
அடியே ஜரதா ஜக்கம்மா, ரோட்ல எங்களை பார்த்து லைன் கட்டினது பத்தாதுன்னு இப்ப இன்ஸ்பெக்டருக்கே லைன் கட்டுறியா? சார், இந்த குல்மாப்பேட்டை ஜிங்காடி ரோட்ல விரிச்சு வச்சிருக்கா தான் அங்காடிய. ஆட அது இல்ல மீச மாமா, நீ என்ன ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போவேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இட்டாந்து இப்படி விட்டுட்டிய. இங்க பாரு, என் ரேஞ்சு பம்பாயில இருந்து துபாய் வரைக்கும். யோ மீச தள்ளியா, உன் பேர் என்ன? ஜர்தா ஜக்கம்மா. ஜரிதா ஜக்கம்மாவா? நீ எந்த ஊரு? ஜல்சபாட்டா. ஜல்சா பாட்டியா? சார்,
இவ ஜல்சாப்பேட்டை இல்ல சார், இவ ஏதோ கதை விடுறா சார். ரெட் லைட் கேஸுங்கிற பேர்ல கேஸ ஸ்ட்ராங்கா புக் பண்ணி நல்லா உள்ள தள்ளுங்க சார். ஜருதா ஜக்கம்மா, உன் ரேஞ்ச் பம்பாயில இருந்து துபாய் வரைக்கும்னா இது ஏன் ரேஞ்சு. இன்னைக்கு நைட்டு நீ என்ன உள்ள விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு நான் உன்னை வெளியே விட்டுறேன். உள்ள விட சொல்றியா? ஐயா தாமக்கலிங்கா, இவர் என்கிட்ட ஒரு மாதிரியா பேசி என்ன உள்ள விட சொல்றாரு. என்ன சார் இதெல்லாம்? சார், நாங்கெல்லாம் இந்த ரோடு கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்காம உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா நீங்க மட்டும் நைஸா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா சார்? Shut up! ஏய், உன்னை போனா போதுன்னு சும்மா விட்டா என் மேலேயே குத்த சுமத்துறியா? உன்னை என்ன பண்றேன்னு பார். ஸ்ட்ராங்கா கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு உன்னை இழுத்து சென்ட்ரல் ஜெயில தள்ளி உன்னை உருண்ட சோறு திங்க வைக்கல என் பேரு அட, அந்த ஆளு என்ன என்ன பண்ணிடுவான்? மாட்டினா உள்ள, மாட்டலன்னா வெளிய. நாம போயப்பே இதான். நான் இந்த நாட்டுல எல்லா ஜெயில் வார்னியும் நைஸா பிடிச்ச ஒரு ஆட்ட ஆட்டி வச்சிருக்கேன். இந்த ஒரு ஜெயில் தான் இது வரைக்கும் பாக்கி வச்சிருந்தேன். அதான் இங்கே வந்துட்டேன். தங்கமணி, இது பெரிய கேஸ் தான் போல் இருக்கு. பார்த்தாலே தெரியுது. அதிகமா குலுக்காதம்மா, எங்க சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நட நட. குரு, என் மெது பக்கடா சொர்ராய சொடா. ஐயோ, சும்மா குல்மா மாதிரி இருக்கியா குரு? உன்னை பார்த்த உடனே எனக்கு உள்ள வந்து 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள எங்கேயும் புது கிராக்கி பிடிக்க ஆரம்பிச்சியா? ஓய் வாடனே, இந்த மாதிரி பாடிய பார்த்தா என் பாடி விரிஞ்சுக்கினே போகுது. யோ, என் ரேஞ்ச் பொம்பாயில இருந்து துபாய் வரைக்கும். ஜெயில இருந்து நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் கரம் மசாலா ஜக்கம்மா வீடு எங்க இருக்குன்னு கேட்டா யார் வேணாலும் அட்ரஸ் தருவாங்க. ஒரு தப்ப வந்து என்ன விசாரிச்சுக்கணும் போறாஜா. விசாரிக்க வேண்டியவன் நான். நடடி சொல்றேன். காஸ்மாலம் சாரு. என்னையா, உனக்கு என்ன தூக்கம் வரலையா? எங்க வாத்தியார தூக்கம் வருது. அந்த கரம் மசாலா ஜக்கம்மா நம்ம ஜெயிலுக்கு வந்த உடனே என் அஸ்திவாரம் ஆடி போச்சு. நேத்து நீ கொடுத்த துண்டு பீடி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ஒரு வத்தி குச்சி கொடு, பத்த வச்சுக்கிறேன். நான் நைட் டியூட்டிக்கு வந்தா உனக்கு வத்தி குச்சி கொடுக்கறதே வேலையாயிடுச்சியா? இந்த சரி. என்ன ஜக்கம்மாவை நினைச்சுக்கிட்டு என்ன பார்த்து கண்ணடிக்கிறான்? சரி, நான் மத்தியானம் சாப்பிட போனப்ப அந்த கரம் மசாலா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நீ அவ கண்ணுக்கு கமல்ஹாசன் மாதிரி தெரியறியா? அவ கண்ணடிச்சாலும் ஒரு குளு குளுக்குனாலும் உன்கிட்ட ரியாக்ஷனே இல்லன்னா. அப்படியா சொன்ன? அதனால இப்பவே நீ அங்க போய் அவ செல்லுல ஒரு டார்ச் லைட் அடிச்சு கவனிச்சுக்க. என்னையா, ராத்திரி நேரத்துல போய் பொண்ணுங்க செல்ல லைட் அடிக்க சொல்ற? மேலதிகாரிக்கு தெரிஞ்சா என் கதை கந்தல் தான். சரி, ஜக்கம்மாவை காலையில நான் பார்த்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன சொல்லு. அப்படியா? தைரியமா போய் லைட்ட போட்டு தாக்கு. யோ, உன் பேச்ச நம்பித்தான் போறேன். ஏதாவது ஏடா கூட மாச்சு வந்து ஒன்ன போட்டு தாக்கிடும். எதுவும் ஆகாது, ஏன் மேலான போடு லைட். இன்னும் வார்டன் சார், இது ராத்திரி வேளையில வந்து லைட் இப்படி அடிக்கிறது. நீ லைட் அடிச்ச உடனே நான் அப்படியே அடிப்புட்டேன். முகத்துல லைட் அடிச்சாலும் வர துணிகளை கண்டுக்கத்தான் நான் லைட்ட கொஞ்சம் லைட்டா அடிச்சேன். பலக்கில்லடியா நீ பாக்குறதுக்கு கமலாசன் மாறிக்கிற மண்மதியா நீ.
கரம் மசாலா ஜக்கம்மா, ராஜா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். உனக்கு என் மேல இவ்வளவு பிரியா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே உன்னை விஐபி செல்ல வச்சிருந்திருப்ப கண்ணு. என்னாச்சு? என்னையா என்னாச்சு? ஏன் புகை வருது? வேற என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள என்னாச்சுன்னு பாக்குறதுல முதல்ல கதவு துறையா. ஐயோ 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 ஐயோ! அவன் பாத்ரூம்ல இவ்வளவு பெரிய சுரங்கம் தோன்ற வரைக்கும் நீங்க எல்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்களா? போங்கடா, அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சிடுவாங்க. ராணி, அண்ணா, ராணி, அண்ணா, ராணி, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அண்ணா? அவமானம் தாங்க முடியாம நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதா பேப்பர்ல போட்டிருந்தாங்களே. அதெல்லாம் பொய்மா, எல்லாம் பொய். என்ன அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வச்சு வேணும்னே பொய்யான செய்தியை பரவ விட்டுருக்க அந்த சேர்மன் தன்ராஜ். திலீப், அந்த தன்ராஜ் உங்க மேல கேஸ் போடாம உங்களை எதுக்காக அடைச்சு வச்சிருந்தா? சில போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்ந்துக்கிட்டு எங்க பேங்க்ல கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டலான்னு பார்த்தாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நான் எங்க பேங்க் சேர்மன் கிட்ட சொன்னேன். அந்த கொள்ளையில சேர்மனும் சம்பந்தப்பட்டிருந்ததால இந்த விஷயம் எங்க வெளியாயிடுமோன்னு பயந்து என்ன பேங்க் வேலையா அவர் பம்பாய்க்கு அனுப்புனாரு. வழியில அந்த எம்எல்ஏ சரக்கு சுந்தரத்தோட ஆளுங்க வந்து என்ன கிட்னாப் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சாங்க. ஒவ்வொரு நாளும் இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு சித்திரவதை பண்ணி என்ன மயக்கத்திலே அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க யாரும் கவனிக்காத நேரத்துல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். திலீப், நாம அவங்களுக்கு புத்தி கற்பிக்கணும்னா அவங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து எப்படி மோசம் பண்ணாங்களோ அதே இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு போட்டு விட்டு அவங்கள நாம பழி வாங்காம விடக்கூடாது. யார் அவன் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்கிறது? நீ இனிமே நாங்க சொல்றபடி தான் கேட்கணும், நாங்க சொல்றத அப்படியே செய்யணும். வணக்கம் சார். காளி, யார் அந்த குலாப் ஜாமுனு? சேர்மன் சாரு இன்னைக்கு ராத்திரி இவளை உங்ககிட்ட வச்சுக்க சொன்னாரு. Where is the bedroom? Thank you. Oh, wow! What a beautiful bedroom! I have never seen in my life. Oh, drink. Good, good. இந்த தங்க பதுமை என் பெட்ரூமுக்கு வந்துகிறதுனால அந்த தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி, மேனக, திலோத்தமா எல்லாரும் அந்த தேவேந்திரனை சுத்தி டிஸ்கோ ஆட சொல்ல அவனுக்கு ஏற்படுற ஆனந்தம் இந்த சரகு சுந்தரத்துக்கு இப்ப கட்டிக்குது. பாரின் மருந்து ஒரு ரவுண்ட் ஏத்துறியா? நைஸா தான் கிக்கு ஏறும். Oh, no, 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 no. எனக்கு இந்த கிக் எல்லாம் வேண்டாம். என்கிட்ட ஸ்பெஷல் கிக் இருக்கு. ஸ்பெஷல் கிக்கா? இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டீங்கன்னா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமாவோட அந்த டிஸ்கோ சாந்தி, ஷில்ப ஷெட்டி, மாதிரி தீக்ஷித் இவங்கெல்லாம் உங்களோட சேர்ந்து டிஸ்கோ ஆடுவாங்க. ஆடுவாங்களா? முதல்ல இத நான் குத்திக்கிறேன். குத்திக்கோ.
குத்திக்கின உடனே இவ்வளவு கிக்கி ஏறுதுன்னா ஒன்னும் போக போக எவ்வளவு ஏறும். எனக்கும் ஒரு குத்து குத்து குல்கந்து. இன்னைக்கு அந்த மஜாவை நானும் பார்த்தப்படுறேன். குத்து குத்து குத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க கேட்கணும். நான் சொல்றத அப்படியே செய்யணும். நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். சீக்கிரம் குக்கு குத்து. எல்லாம் கேட்கிற. நீ என்ன சொல்றியோ அப்படி செய்யற. என்ன பண்ண சொல்லு. அந்த பேங்க் சேர்மன் தன்ராஜுக்கும் ஜஸ்டிஸ் ஜெகநாதனுக்கும் போன் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லு. ஹலோ, என்ன சுந்தரம் சார், என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க எப்ப எங்க கூப்பிட்டாலும் வர நான் தயாரா இருக்கேன். மிஸ்டர் ஜெகநாத், பார்ட்டி பிரசிடென்ட் நம்ம சீக்ரெட் மீட்டிங் நடத்துறதுக்கு ரொம்ப நல்ல இடத்தை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. நோ, இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. இது பார்ட்டி மீட்டிங் நடக்கக்கூடிய இடம் இல்ல. இது ராம்போ ராஜாவும் ரிவால்வர் ராணியும் இருக்கிற இடம். வாட்? சுந்தரம் சார், எழுந்திருங்க சார். தலைவர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சா? மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஃபைட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபைட்டிங்கா? என்னங்க எங்களை மந்திரி ஆக்குறேன்னு எங்க கிட்ட இருந்து கோடிக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு கடைசியில இந்த புலி குகையில கொண்டாந்து விட்டுட்டீங்களே. நான் எங்கயா புலி குகையில கொண்டாந்து விட்டேன்? நீ தானே நேத்து ராத்திரி அந்த சிலுக்கு சில்பான்ஸ் அனுப்பி வச்சு எனக்கு போதை இன்ஜெக்ஷன் போட வச்சு அவ சொல்றதெல்லாம் கேட்கணும், அவ சொல்றத அப்படியே செய்யணும்னு சொன்ன இல்ல? நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வச்சேனா? நோ நோ, இட்ஸ் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள் தன்ராஜ். கோடிக்கணக்கில் ஃப்ராட் டீடிங்ல கேஷ் பண்ணி ராங் ப்ராஜெக்ட்டுகளுக்கு லோன் கொடுத்து பேங்கையை கொள்ளையடிச்ச. அதுவும் பத்தாதுன்னு பேங்க் மேனேஜர் திலீப்புக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து உன் கஸ்டடியில வச்சிருந்த. அதனால தான் அதே இன்ஜெக்ஷனை உங்களுக்கு போட்டு உங்களை நான் இங்க வரும்படி செஞ்சேன். தன்ராஜ், இந்த ஃபைல்ல நீங்க பண்ணுன தவறுகளுக்கான மொத்த ஆதாரங்கள் இருக்கு. அத உங்க வாயாலே சொல்ல வச்சு இதுல ரெக்கார்ட் பண்ணி ஜனங்களுக்கு எடுத்து காட்டி உங்களுக்கு தண்டனை வாங்கி தர. சரக்கு சுந்தரம், நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். யானை மேல உட்கார்ந்து ஊர்வலமா போய் ஜம்முன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணலாங்கிற கனவை மறந்துட்டு உங்களோட இறுதி யாத்திரைக்கு தயாராகுங்க. சொல்லு. ஜட்ஜி ஜெகநாதன்
தான் பொண்ணை டிரைவர் புள்ள ராஜாவுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால என்னாண்ட வந்து யோசனை கேட்டாரு. நான் காளிங்கிற ரவுடியை விட்டு டிரைவரை கொலை பண்ண வச்சு அந்த பழைய ராஜா மேல போட்டு ராஜாவை ஜெயில தள்ளினேன். நடராஜே, இன்னைக்குதான் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு கட்சி நாள். எப்படியும் தாக்கல் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் எவன் வந்தாலும் வந்துடுறேன். ஏற வண்டியில. வேண்டாம் ராஜா, வேண்டாம். ஏற்கனவே நம்ம சட்டத்தோட பார்வையில குற்றவாளிகளாகி தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க இப்ப இவனை கொலை பண்ணி நிஜமாவே குற்றவாளி ஆகி மறுபடியும் உங்க வாழ்க்கையை ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி அமைச்சுக்க வேண்டாம்.